ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தண்டை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஸ்டோரியோட இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்தா, இந்த ஸ்டோரியில் ஜங்குக் கொஞ்சம் ஏஜ்டாக இருப்பார். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏஜ் கேப் ஒன் ஷாட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே நினச்சி இதையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஜங்குக்கு வந்துட்டு இப்போது ஏஜ் 40 அண்ட் உங்களோட ஏஜ் வந்து 28. உங்கள் 2 பேர்த்துக்கும் 12 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. இதை விட இன்னொரு பெரிய திங் என்னென்னா, ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட ஏஜ் வந்து 17. இப்போ வந்து அவள் காலேஜ் படிச்சிட்ருக்கா. அண்ட் ஜங்குக்கோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்க பாப்பா மியா பிறந்த அந்த டைம்லேயே வந்து இறந்துருப்பாங்க. லைக் ஜேகே வந்து ரொம்ப எங்கேஜ்லேயே மேரேஜ் ஆகிட்டு இருக்குமா. ஸோ அதான். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ஜேகே மேரேஜ்லாம் பண்ணாமல் பாப்பாவை வந்து அவரே தான் சிங்கிள் பேரண்ட்டாக டேக் கேர் பண்ணியிருந்திருப்பார். இப்போது மியா தான் வந்து ஜங்குக்கை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேடா, இதுக்கு மேலே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் ஜங்குக்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டுருக்காரு. ஜங்குக்கு வந்துட்டு சிஇஓட இதில் ஓகே அவர் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படி தான் கீழே வராரா. பார்த்தா கீழே மியா ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. என்ன மியா, ரெடியா, கிளம்புவோமா? அவளா எதுவும் பேசலை. நேராக போயிட்டு கார் ஏறிடுறா. அவரா கோவமாக இருக்காளா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவரும் பின்னாடியே போயிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார்லேயுமே மியா எதுவும் பேசலை, சைலண்ட்டாக தான் போகுது. என்னாச்சு மியாவுக்கு? சைலண்ட்டாகவே இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓ, கோவமோ? எதுக்கு கோவப்படுறதுக்கு நான் யாரு? மியா, பின்ன என்ன டாடி? இப்போ என்னாச்சு? நைட்டு நடந்தது பார்த்தியா? ஆமாம், நீங்கள் இன்னொரு மேரேஜ் பண்ணணும், அவ்வளவுதான். நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் இன்னொரு மேரேஜ் முடியாது. சொன்னால் புரிஞ்சுக்கோ மியா. ஏன் முடியாது? நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மியா, நீ என்ன கேட்குற? உனக்கே 17 ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு 40. இப்போ எனக்கு கல்யாணம் தேவையா? இதை போய் நான் யார்கிட்டயாவது சொன்னாலும் என்னை பார்த்து சிரிப்பாங்க மியா. அப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதில் என்ன இருக்குது? நிறைய பேர் 40 ஏஜில் கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் என்ன இருக்குது? ஆமாம், 40 ஏஜில் கல்யாணம் பண்ணலாம், எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு பேபி அப்படின்னு யாருமே இல்லைன்னா நான் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அவளுக்கே 17 வயசு ஆகுது. இப்போ போய் நான் கல்யாணம் பண்ணால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் மியா? அதெல்லாம் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ என்ன, நான் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? சரி, நான் போகிறேன். எங்கே போகிற? அதை நான் சொல்லியிருக்கேன்ல, நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபாரின் போவேன். அப்புறம் நான் அங்கேயே செட்டில் ஆகிடுவேன். ஆமாம், அதே தான். அப்புறம் நீங்கள் இங்கே தனியாக இருப்பீங்க. அதில் என்ன இருக்குது? எனிஹவ், ஒன் டே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் தனியாக தானே இருக்க போகிறேன். அதே தான். அதுதான்ப்பா எனக்கு பிடிக்கல மியா. நான் மட்டும் இல்லை, எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் இப்படி தான். அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா எவ்ரி பேரண்ட்ஸ் சிங்கிளாக தானே இருப்பாங்க. சிங்கிளாக இருப்பாங்க, ஆனால் அப்பாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அப்பான்னு அவங்களுக்கு அவங்களாவது இருப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் தனியாக இருப்பீங்க. அது என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா. மியா, இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது? அப்பா, சேம் கொஷின் தான். இதுக்கு மேலே எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது? நீங்கள் இந்த மாதிரி தனியாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைப்பா. அதனால தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். கேட்க மாட்டியா சொன்னா? கேட்கவே மாட்டேன். சரி, உன் காலேஜ் வந்துடுச்சு, நீ இறங்கு. இல்லை, நான் இன்னைக்கு காலேஜ் போகல, உங்களோட ஆஃபீஸ் வர போகிறேன். ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க. ஆஃபீஸ்க்கா? எதுக்கு? சொல்கிறேன், கூட்டிகிட்டு போங்க. அவரா ஐயோ என்னதாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். காரும் வந்து ஆஃபீஸ்க்கு தான் வந்து ட்ரை பண்ணுறாரா. அவளாம் உள்ளே போடுறதோ அவங்க அப்பாவை கண்டுக்க கூட இல்லை. நேராக ஜேகேவோட கேபின் தான் போயிடுறான். ஜங்குக்கு பின்னாடியே போகிறாரு. இப்போது மியாதா, அப்பா. என்ன? ஜிமின் அங்கிளை வர சொல்லுங்க. அவனா? அவன் எதுக்கு? இல்லை, வர சொல்லுங்க, எனக்கு அவகிட்ட பேசணும்.
சரி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரூம்லேயே இருக்கிற ஒரு கவுச்சில் உட்காடுறாரு. மியா வந்துட்டு ஜேகேவோட சிஇஓ சீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. பார்த்தா ஜிமின்க்கும் வந்து கால் போட்டுறாங்களா. அவரும் கொஞ்சம் நேரத்தில் வராரு. மியாவை பார்த்ததும் ஹாய் அங்கிள். ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் சொன்ன விஷயம் அதை பற்றி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்படியா? யார், எங்கே காட்டுங்க. வெயிட் அப்படி சொல்லிட்டு அவரோட டேப் எடுத்துகிட்டு சம் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருக்காரா. எங்கள் ஜங்குக்கா ஒன்றுமே புரியல. டே மச்சான், என்ன நடக்குதுங்க? அவள் என்ன சொன்னா, நீ என்ன காட்டிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைடா, உனக்கு கல்யாணம் பண்ணணுமாமே, அதான் பொண்ணு பார்க்க சொன்னா, பார்த்து வச்சுருக்கேன். எதை? ஜிமினா, என்னடா நினச்சிட்டு இருக்க? அவள் தான் புரியாமல் ஏதோ பண்ணுறானா, நீ என்னடா? டே ஜங்கோக், மியா சொல்கிறதும் கரெக்டு தானே. உனக்குன்னு ஒருத்தவங்க இருக்கணும்டா. மியா இங்கேருந்து போயிட்டானா அப்புறம் நீ சிங்கிளாக தானே இருப்ப. எதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. டே ஜிமின், கொன்னுடுவேன் உன்னை. போதும், அந்த டேபை கொடு. அப்பா, உங்ககிட்ட நான் பேசலை. ஜிமின் அங்கிள் என்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஏன் நடுவில் வரீங்க? நீங்கள் போங்க. மியா, என்னடா பண்ணுற நீ? அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்கள் போங்க. நான் ஜிமின் அங்கிளோட தான் பேசுகிறேன். நீங்கள் நடுவில் வந்து ஏதாவது கெடுத்து விட போகிறீங்க, போங்க அப்படின்னு துரத்து விட்டுறாளா எங்கள் ஜங்குக்கா. ஓ காட், என்ன இவ ஃபிக்ஸே ஆகிட்டாளா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போது மியா தான் சம் ஃபோட்டோஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கா. அதில் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்குறா. அங்கிள், இவங்க நல்லா இருக்காங்க, அழகாக இருக்காங்கல்ல அப்படின்ட்டு உங்கள் ஃபோட்டோவை தான் ஜூம் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்காளா. ஜிமினும் பார்க்குறாரு. ஆமாம், எனக்குமே இந்த பொண்ணை பிடிச்சிருந்தது அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அவளா அப்படியே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்ருக்கா. நேம் வயன், ஏஜ் 28, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பரவாயில்லையே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே அங்கிள், இவங்கள நம்ம பொண்ணு பார்க்க போயிடலாமா? போகலாமே. ஓகே, இந்த ப்ரொஃபைல் ஓகேனா அப்போ நான் அவங்களுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறேன். ஜங்குக் பற்றியான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் சொல்லிட்டேன். எல்லாருமே மனசார ஓகேன்னு சொல்லி தான் இந்த ப்ரப்போசல்ஸ்க்கெலாம் வந்தாங்க. அப்போ ஓகே தான் மியா. ஓகே அங்கிள் அப்படின்னு அவள் சந்தோஷமாக சொல்கிறா. இந்த சைட் ஜங்குக்கா, எதை, யார் கல்யாணம், யார் பொண்ணு பார்க்க போகிறீங்க? நான்லாம் வரலை. பிடிச்சிருந்தா ஜிமினா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. டே மச்சான், நான் அகைன் கல்யாணம் பண்ணா என் பொண்டாட்டி என்னை விரட்டி அடிப்பா. வேணாம் மச்சான், எனக்கு வேணாம், இருக்கட்டும். ஜிமின் அங்கிள் அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். கண்டிப்பாக அவர் வருவார். நீங்கள் அவங்க வீட்டுக்கு சொல்லிவிடுங்க, இந்த சண்டே நம்ம பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொல்லிவிட்டு. அவர் எப்படி வராமல் இருப்பாருன்னு நான் பார்க்குறேன். மியா, அவ்வளோதான் டேடி, நம்ம போகிறோம், அவ்வளோதான் அப்படின்னு அப்படியே பார்க்குறா. ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா. நெக்ஸ்ட் சண்டே ஜங்குக்கு, மியா, ஜிமின் 3 பேருமே அவங்கள தான் பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. சிரிப்பாக வருதா. ஜங்குக்கா ஒரு உட்காந்துட்ருக்காரு. மியா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. இப்போ ஜங்குக்கு, டேய் ஏட்டா சிரிக்கிற? ஏற்கனவே நான் கொதிச்சிட்ருக்கேன். எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாத. இல்லை மச்சான், நான் வரவே மாட்டேன். எப்படிலாம் நீங்கள் போவீங்கன்னு பார்க்குறேன். என்னென்னமோ சொன்னேன்ல, பார்த்தா இப்படி வந்துட்டு இருக்கியா? சிரிப்பாக வந்து மச்சா. இப்போ மியாவா? எப்படி வராமல் இருப்பார்? இங்கே இருக்கிறது மியா இல்லை, பார்த்தீங்களா, கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே ஜங்குக்கா, என்ன பண்ணுறது, பின்ன சாப்பிடவே மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன், இப்படிலாம் மிரட்டுறா. ஒரே பொண்ணு, அவளை கஷ்டப்படுத்த வேணாம்னு நான் கிளம்பி வந்துட்டேன். ஜிமின்கா இன்னும் சிரிப்பாக வருது. மியா, நீ தான் கரெக்ட். அவனுக்கு நல்லா மிரட்டி வச்சிருக்கல்ல அவனை. ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஃபைல் மாற்றி கொடுத்துட்டா கூட அவ்வளோ கோவம் வரும் சாருக்கு. எல்லாத்தையும் தூக்கி போடுவான். என்ன உங்கள் ஒர்க்கு கூட உங்களால் ஒழுங்காக பார்க்க முடியாதுன்னு எவ்வளோ கோவத்தை காட்டுவான். ஆனால் உங்ககிட்ட தான் அவன் அடங்கி போகிறான். நீ தான் மியா அவனுக்கு கரெக்டு அப்படின்னு ஹைஃபை கொடுக்குறாரா. மியாவும் அப்படி தான் ஹைஃபை கொடுக்குறா. அப்படி தான் ஒரு வழியாக வந்துட்டு உங்கள் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. லைக் இப்போ வந்து எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. நீங்களாம் காஃபியோடு வரீங்க. ஜங்குக்கு உங்கள் ஃபேஸ் கூட பார்க்கவே இல்லை. கையை பிசைஞ்சிட்டே, ஐயோ எதுக்கு இப்படி என்ன பண்ணுறாங்க, எம்பரசிங்காக இருக்குது. இந்த வயசில் எனக்கு கல்யாணம் தேவையா? அதுலேயும் இவ்வளோ பெரிய பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் எனக்கு தேவையா அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் உட்காந்துட்ருக்காரு. ஜிமினா, டேய் உனக்கு தாண்டா அந்த பொண்ணு காஃபி கொடுக்குது, எடு. எவ்வளோ நேரமாக நிற்பா? எனக்கு வேணாண்டா. டேய்
எடுடா, அசிங்கப்படுத்தாத அப்படின்னு அந்த காஃபி எடுக்கிறாராம். லைக் இப்போ தான் வந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அவர் லைக் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அண்ட் தென் ஜங்குக்கா என்ன பண்ணுற நீ? இல்லை 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 அப்படின்ட்டு அந்த கப்பை வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ மியாவா, அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றா. ஜங்குக்கு வெடுக்கு திரும்பி பார்க்குறாரு. என்னது அம்மாவா? ஆமாம் டாடி, ரொம்ப அழகாக இருக்காங்களே. ஈ என்ன பண்ணுற மியா? என்ன நீ அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு? இதோ பாருங்க, அது வந்து இந்த மேரேஜ் அப்பா அப்படின்னு அப்படியே வாயை மூடிடுறா. ஜங்குக்கா என்ன பண்ணுற மியா? சும்மா இருங்க, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்காங்களே. ஐயோ அது மியா மியா அப்படி சொல்லிட்டு அந்த ஹேண்டை வந்து எடுத்து விட்டுட்டு, மியா என்ன நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகிற, என்ன அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்க? ஆமாம்ப்பா, இவங்க ப்ரொஃபைல் நான் பார்த்தேன்ல, அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இவங்களை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நடுவில் வந்துட்டு மீட் பண்ணிட்டேன். என்ன? ஆமாம்ப்பா, என்னால் இருக்க முடியல, அதான் இவங்க ஆஃபீஸ்க்கே போய் நான் அவங்கள மீட் பண்ணிட்டேன். அவங்கக்கிட்ட நான் பேசினேன், ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு பெஸ்ட்டு பேராக இருப்பாங்க, உங்களை லைஃப் லாங் நல்லா கேர் பண்ணிப்பாங்க. அவங்க பேசுனதுலேயே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுப்பா. அவங்க தான் அவங்க பேரு, அவங்க தான் என்னோட அம்மா. உங்களுக்கா லைட்டாக சிரிப்பாக இருக்குது இவங்க ரெண்டு பேர் இப்படி பண்ணுறது. லைக் இப்போ மியா வந்துட்டு, அங்கிள் எங்களுக்கு எல்லாமே ஓகே தான், மேரேஜ் பற்றிக்கான விஷயம்லாம் பேசிடலாமா? இங்கே ஜெமினோ ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு லைக் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களா. இப்போ ஜங்குக்கா இல்லை இல்லை நான் பொண்ணுக்கிட்ட ஒரு டைம் பேசணும். இப்போ உங்கள் அப்பாவுமே பேசுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே போகிறாரா. நீங்களும் வந்து போகிறீங்க. லைக் அவர் வந்துட்டு இப்போது பெட்டில் உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் வந்து பெட்டுக்கு சைடில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவரா அது வந்து உங்கள் நேம்? நான் வயன். வயன், நல்ல பேர் தான், நல்ல பேர் தான். என் பொண்ணு சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க. அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன், நான் அவங்க சொல்கிற மாதிரி நல்லவனே கிடையாது. எனக்கு நிறைய கோவம் வரும். ஆஃபீஸ்லலாம் என்னை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. சொல்லுன்னு அவ்வளோ கோவத்தை காட்டுவேன். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஏய் என்ன சிரிக்கிற? இல்லை நீ உங்களுக்கு கொஞ்சம் கோவம்ன்ட்டு உங்கள் பொண்ணு ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தா. பரவாயில்லையா உனக்கு? பரவாயில்ல. ஐயோ இதை பாரு பொண்ணே, நான் டெய்லி தண்ணி அடிப்பேன். நீங்கள் அகெயின் சிரிக்கிறீங்க. என்ன இதுக்கும் சிரிக்கிற? தெரியும், அதையுமே உங்கள் பொண்ணு சொல்லிட்டா. அப்பா அதுவும் உனக்கு ஓகேவா? ஓகே தான். ஹே என்ன பேசுகிற நீ? உன்னோட ஏஜ் 28, எனக்கு 40. எப்படி செட் ஆகும்னு நினைக்கிற? அதில் என்ன இருக்குது? ஏன் ஏஜ் கேப் மேரேஜஸ்லாம் நடக்கிறது இல்லையா? நம்ம 2 பேர்த்துக்கும் 12 years தானே ஏஜ் கேப். அதில் என்ன இருக்குது? ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே வித் திஸ். என்னடி சொல்கிற? ஆமாம் ஜங்குக். அப்போது எனக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கே, அது உனக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை, ஆக்சுவலி உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணாங்க. அப்போவே நிறைய விஷயம் பேசினாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட தாட்ஸ் எவ்ரிதிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்க இப்போ 17. அப்புறம் அவங்க இங்கேருந்து போயிடுவாங்க ஆஃப்டர் மேரேஜ். இதெல்லாம் நடந்துச்சுன்னா என் அப்பா சிங்கிளாக இருப்பார். என் அப்பாவுக்குன்னு யாராவது ஒருத்தங்க இருக்கணும்னு சொல்லி இப்போது உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹவு மெச்சூர் ஷி இஸ், இல்லையா? ஏய் நீ என்ன என் பொண்ணு மாதிரி முட்டாள் மாதிரி பேசுகிற? இந்த ஏஜில் எனக்கு கல்யாணம் தேவையாடி? இதில் என்ன இருக்குது? 40 ஏஜில் யாரும் மேரேஜ் பண்ணுறதே இல்லையா? செலிப்ரிட்டிஸ்லாம் அப்படி தானே பண்ணிக்கிறாங்க. ஏன் வயன் நீயும் என்ன படுத்துற? புரிஞ்சுக்கோ, செலிப்ரிட்டிஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க.
எனக்கு அப்படி கிடையாது, இதெல்லாம் செட் ஆகாது. நான் சொல்கிறது கேளு. நீ என்ன பண்ணுற, வெளியில் போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மேரேஜ் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. கேட்டால் நான் நல்லவன் கிடையாது, என்கிட்ட பேசின இந்த கொஞ்ச நேரத்துலேயே உனக்கு புரிஞ்சிடுச்சு, வேண்டவே வேண்டான்னு சொல்லிடு. ஓகேவா? நீங்கள் ஒரு ஒயிட் ஸ்மைல் கொடுக்குறீங்க. சூப்பர் சூப்பர் அப்படியே சொல்லிவிடு அப்படின்ட்டு நல்லா கெத்தாக குழி கிளாஸ்லாம் போட்டு அப்படியே ஸ்டைலாக வெளியில் வராரா. நீங்களும் பின்னாடியே ஸ்லோவாக வரீங்க. இப்போ உங்கள் பேரண்ட்ஸு உங்ககிட்ட வந்து இந்த மேரேஜ் பற்றி கேட்குறாங்க. நீங்கள் வந்து டப்புன்னு பிடிச்சிருக்கு அப்படியே சொல்லிடுறீங்களா? ஜங்கு போட்ட கூலிங் கிளாஸ் அப்படியே எடுத்துட்டு அப்படியே பாவமாக பார்க்குறாரு. இப்போ மியாவா, அவ்வளவுதான் கேட்டிங்களா, அம்மாவுக்கு ஓகேவா? எங்கள் சைடு ஓகே தான், அப்புறம் சீக்கிரம் மேரேஜ்லாம் வச்சிடலாம். ஜெமினா அங்கிள் 1 வீக்லேயே முடிச்சிடலாம், என்ன சொல்கிறீங்க? பண்ணிடலாம், அதெல்லாம் என்ன இருக்குது? ஓகே தான் மியா, உங்கள் சைடு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான்ப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயே சொல்கிறாங்களா? அவங்களும் வந்து யோசிக்கிறாங்க, லைக் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை வந்து நோட் பண்ணுறீங்களா? உங்கள் அப்பாவுமே ஓகே அப்போது 1 வீக் தானே, ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே ஜகுக்கு விடுகதையா அந்த பீச்சை போயிட்டுருக்கு. இப்போ மியா ஓடி போயிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணுறா. தேங்க்யூ அம்மா, 1 வீக் தான், நம்ம வீட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்களும் ஒரு ஒயிட் ஸ்மைல் கொடுக்குறீங்க. எங்கள் ஜகுக் பட்டு உங்களை முறைக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு அவ்வளோ நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் இவளை அப்படின்னு பார்த்துட்ருக்காரா. இங்கே ஜெபினா, மச்சான் உன் பொண்டாட்டியை பங்கமாக சைட் அடிக்காதடா, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவர் அப்படியே வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. டேய் வாய்க்க மூடிட்டுரு, சரி காண்டில் இருக்கேன், கொன்னுடுவேன் உன்னை. சரி மச்சான், சரி விடு விடு விடு, உன் பொண்டாட்டி தானே, அடிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. டேய் ஜிமினா அப்படின்னு கத்துறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணான். ஜங்குக் வீட்டில் ஜிமின், ஜங்குக்கு, மியா 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்களா. ஜிமின் அண்ட் மியா மட்டும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சீரியஸ் டிஸ்கஷன் அபவுட் மேரேஜ். ஜங்குக்கு மட்டும், ஐயோ என்னடா நடக்குது என் வாழ்க்கையில், என்னோட விருப்பமே இல்லாமல் எனக்கு கல்யாணமா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. லைக் அவனுக்கு வந்து எல்லாமே லைக் என்னெல்லாம் மேரேஜ்க்கு வந்து தேவை, எவ்வளோ பேரை வந்து இன்வைட் பண்ணணும், அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே முடிக்கிறாங்களா. இப்போ மியாவா, அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சூட் எடுக்கணும்ப்பா. தேவையில்லை, டெய்லி நான் கோட் சூட் தானே போடுறேன், இப்போ எதுக்கு அகெயின் சூட்டு? அப்பா அதெல்லாம் ஆஃபீஸுக்கு போடுறது, மேரேஜ்க்குன்னு ஒரு ஸ்பெஷலாக எடுக்கணும்ல. தேவையில்லை, கல்யாணம்லாம் விருப்பம் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் எடுக்கணும், எனக்கு எதுக்கு, வேணாம். சரி ஜிமின் அங்கிள் அவர் அப்படி தான் பேசுவார், விடுங்க, ட்ரெஸ்ஸு தானே நானே பார்த்துக்கிறேன். சரி மியா நீ சொல்லிட்டேன்னா அப்புறம் எனக்கு ஓகே தான். டேய் 2 பேர் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறது கேட்கவே மாட்டிங்களா? கண்டிப்பாக மாட்டோம் அப்படின்னு 2 பேர் அட் அ டைமில் சொல்கிறாங்களா. அவர் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு, ரைட்டு கேட்காதீங்க, எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படின்னு அவர் வந்து போயிருப்பாரா. நீங்களும் அந்த சைடு உங்களோட மேரேஜ்க்கான திங்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஆஃப்டர் 1 வீக் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு போனாரா. இப்போ ஒன்றும் பண்ண முடியல, வந்து மேரேஜ் வென்யூவில் நின்றுட்டுருக்காரு, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் சிரிச்ச முகமோட உங்கள் அப்பாவும் உங்கள் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் கையில் கொடுக்க அவரும் வாங்கிக்கிறாரு. ப்ரைஸ்ட்டும் இந்த மேரேஜ் ஓகேவா அப்படின்னு கேட்க அவரும் எஸ்ன்னு சொல்கிறாரு, நீங்களும் எஸ்ன்னு சொல்கிறீங்க. ஒரு வழியாக உங்கள் ரிங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த மேரேஜையும் நல்லபடியாக முடிச்சிருந்துருக்கோம். இப்போ மியா ஓடி வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறான். அம்மா அப்படின்றாளா. எங்கள் ஜங்குக்கா அப்படியே எட்டி பார்க்குறாரு. அம்மாவா, ஐயோ என்ன கொடுபடா இது அப்படின்னு ஜங்குக்கு வாய்ஸு. நீங்கள் மட்டும் சொல்லுமியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டேடி உங்களுக்கும். அவரா அப்படின்னு தான் எக்ஸ்பிரஷனே கொடுக்குறாரா. அப்பா அம்மா நீங்கள் 2 பேரும் கிளம்பிடுங்க, இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாத்தையும் நானும் ஜிமின் அங்கிளும் வழி அனுப்பிட்டு நானும் வந்துடுறேன். என்ன மியா இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது, என் பிளேஸில் நீ இருக்க வேண்டியது. உனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு வந்த கெஸ்ட்டெல்லாம் நான் தான் செக் பண்ணணும். ஆனால் இங்கே எல்லாமே ஆப்போசிட்டில் நடக்குது. என்னதோ இதெல்லாம். அப்பா எல்லாம் நல்லா தான் நடக்குது, நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்புங்க. ஐயோ அம்மா 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 சின்ன கொடுமுடா இது அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே போகிறாரா. நீங்களும் பின்னாடியே போயிட்டுறீங்க.
ஒரு வழியாக வீட்டுக்கும் போயிருந்துருப்பீங்க. சங்குக்கா உங்களை கண்டு கூட இல்லை. அவர் பாட்னி உங்களை வீட்டில் விட்டுட்டு அவர் வந்து கம்பெனி கிளம்பி போயிட்டாரு. இந்த சைடு பார்த்தா மியாவும் ஜிமினும் எல்லாம் கெஸ்ட்டையும் வழி அனுப்பிட்டு 2 பேரும் வீட்டுக்கும் வராங்களா. வந்ததும் மியா தான், அம்மா அப்பா எங்க? அது தெரியல, அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. என்ன இங்கே விட்டுட்டு கிளம்பி போயிட்டாரா? இப்போ ஜிமினா போயிட்டானா? எங்க? எனக்கு தெரில ஜிமின் அண்ணா, என்னை விட்டுட்டு கிளம்பிட்டாரு, தெரியல. வேற எங்கே போயிருப்பான்? கண்டிப்பாக ஆஃபீஸ் தான் போயிருப்பான். சரி மியா, நான் போயிட்டு அவனை துரத்தி விடுறேன். சீக்கிரம் அங்கிள், அந்த வேலை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் உள்ளே போயிடுறீங்களா. ஜிமினும் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டுறாரு. பார்த்தா ஜங்குக் சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஜிமினா, என்ன மச்சான், இன்னைக்கு தானே கல்யாணமே ஆச்சு, ஒரு 1 hour கூட இல்லைடா, அதுக்குள்ளேயே ஆஃபீஸ் வந்து உட்காந்துட்ருக்க. பின்ன என்ன, வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ண சொல்கிற? இல்லை மச்சான், புது பொண்டாட்டி இல்லை, கொஞ்சம் பேசி அந்த பொண்ணை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டு உன்னை பற்றி அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம்ல. அவர் அப்படியே முறைக்கிறாரு. சரி முறைக்காத, விடு அப்படின்னு அப்படியே போய்ட்டு உட்கார்றாரு. இப்போ ஜங்குக்கா, அப்புறம் என்ன, நீயும் மியாவும் நினச்சது ஃபுல்லாக பண்ணிட்டீங்க, இப்போ சந்தோஷமா? என்ன மச்சா அப்படி சொல்கிற? எல்லாம் உன் நல்லதுக்கு தானே. என்னடா நல்லதுக்கு? என்ன நல்லது? டேய், எனக்கு இப்போ இதெல்லாம் தேவையாடா? அது தேவையான்னு கேட்டால் தேவைதான் மச்சான். எதை? பின்ன மியா சொல்கிறதும் யோசிச்சு பாரு. அவள் கல்யாணம் கட்டிட்டு போயிட்டானா நீ சிங்கிளாக தானே இருப்ப மச்சான். இப்போ பாரு, உனக்குன்னு ஒரு ஒய்ஃபு, அப்புறம் ஒரு பேபி வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. என்ன பேபியா? 40 வயசுலையா? ஆமாம். அதுக்கு என்ன இவ்வளோ ஷாக் ஆகுற? டேய் சி, அசிங்கமாக இருக்குடா. டேய், நான் எப்படி அதெல்லாம் ஏன் அப்படிலாம் ஏன் பண்ணக்கூடாதா? டேய் ஜிமினா, யோசிச்சு தான் பேசுகிறியா? நல்லாவே யோசிச்சு தான் சொல்கிறேன். டேய், இதெல்லாம் நாளைக்கு அவள் ப்ரெக்னென்ட்டுனா மியா கிட்ட எப்படிடா சொல்கிறது? அசிங்கமாக இருக்காது? மியா என்ன குழந்தையா? அவளுக்கு தெரியாதா இதெல்லாம் எப்படி ஆகும்னு? எக்ஸாக்ட்லி மச்சான், அவள் என்ன குழந்தையா? அவளுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சு தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அப்புறம் என்ன? எல்லாம் யோசிச்சு நீங்கள் இப்படிலாம் முடிவு எடுத்துகிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே ஜிமின்? இல்லைடா, மியா குழந்தை, அவகிட்ட போய்ட்டு நான் இதெல்லாம் எப்படி பேசுவேன்? நீ ஃப்ரெண்டுனால உன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். சரி சொல்லிட்டல, கிளம்பு. நான் எங்கே கிளம்புறதா? நீ கிளம்பு. நானா? எங்கே? வீட்டுக்கு. உன் பொண்டாட்டியும் உன் பொண்ணும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உன்னை அனுப்ப சொன்னாங்க. கிளம்பு. எதுக்குடா? அதை பற்றிலாம் கேட்காத மச்சான், எனக்கு வெக்கமாக வருது. எங்கள் ஜங்குக் ஜிமில் அப்படி அசிங்கமாக பார்க்குறாரு. சி சொல்ல. அதுவா, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சுல மச்சான், அதனால இன்னைக்கு நைட்டு என்னன்னு உனக்கு தெரியுமில்ல. என்ன? ஆமாம் மச்சான், அதுக்கு தான். நீ சீக்கிரம் கிளம்புனா ஆஃபீஸை நான் பார்த்துக்கிறேன் மச்சான். நீ 1 வீக்குக்கு இந்த சைடே வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன். டேய், என்னடா நினச்சிட்ருக்கீங்க? இதெல்லாம் நடக்கும்னு நினச்சிட்ருக்கியா ஜிமின்? ஆமாம் மச்சான், கல்யாணம் ஆகிட்டு இதெல்லாம் நடக்காமலையா? பின்ன நடக்கும் தான் நினச்சிட்ருக்கேன். நடக்காது, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ வேணா பாரு ஜிமினா, பையனை நான் தொடக்கூட மாட்டேன். அவளே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிடணும், அந்த அளவுக்கு பண்ணி விட்டுடுறேன். இதுதான் நடக்க போகுது, வேணா நீயே பாரு. டேய், என்னடா சொல்கிற? ஆமாம், பின்னென்ன, ஏதோ மியா ஃபோர்ஸ் பண்ணுறாளேன்னு சொல்லி அவளோட சந்தோஷத்துக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்குன்னுலாம் நான் குடும்பம் நடத்த மாட்டேன். நான் பண்ணுற டார்ச்சரில் அந்த பையனே என்னை விட்டுட்டு போயிடணும், அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறேன். டேய், ஏடா டக்குன்னு சீரியஸாக பேசுகிற? பின்ன பார்த்துக்கிட்டே இரு. இப்போ என்ன வீட்டுக்கு தானே வர சொன்னாங்க? போகிற மச்சான், வீட்டுக்கு தானே போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி லுக்கை விட்டுட்டு அப்படியே ஜங்கு கிளம்புறாரா. எங்கே ஜிமினா? என்ன இவன் எப்படி சொல்லிட்டு போகிறான்? ஐயோயோ அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் ஜங்குக்கும் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாரு. மியாவா, ஏன்பா இப்போ தானப்பா நம்ம வெட்டிங் ஹால்லேருந்தே வந்தோம், அதுக்குள்ளே ஆஃபீஸ் போயிடணுமா?
அது ரொம்ப ஹெவி ஒர்க்குமையா, அதான் கிளம்பிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். 1 வீக்குக்கு லீவு போட்டுட்டு ஜாலியாக இருங்கப்பா. எது 1 வீக்குக்கு லீவு போட்டு ஜாலியாக இருக்கணுமா? 1 வீக் தான், அந்த வயனை இங்கேருந்து எப்படி துரத்த போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸா. அப்பா உங்களை தான் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. 1 வீக்கா? சரி சரி சரி, லீவு தானே, போட்டுட்டா போச்சு. சரிங்கப்பா, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடியாக இருங்க. சரி மியா, சரி சரி அப்படின்னு அவர் வந்து ரூமுக்கு போயிடுறாரா. இங்கே மியாவா கீழே வந்து உங்களை ரெடி பண்ணுறான். அம்மா, ஒரு பொண்ணா இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, இல்லைனா என் அப்பா இருக்கார்ல செம்ம கேடி, வீட்டுக்கே வராமல் தப்பிச்சொன்னுன்னு பார்ப்பாரு. அதான் நானாக இருந்து இதெல்லாம் பார்க்குறேன். கண்டிப்பாக அப்பா லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு கேட்டால் மாட்டார், எனக்கு தெரியும். இருந்தாலும் அவரை எப்படியாவது மாற்றி உங்கள் கூட அவர் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கா லைட்டாக சிரிப்பி வருது. மியா, நீ இவ்வளோ மெச்சூர்டாக இருக்க? அது என் அப்பா ரொம்ப பாவம்மா. சின்ன வயசுலேயே அம்மா இல்லைல்ல, எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார். ஈவன் மெய்டுக்கிட்ட கூட என்னை விட்டுட்டு போக மாட்டார் தெரியுமா. ஸ்கூலுக்கு போயிடுவேன், ஸ்கூல் இல்லைன்னா என்னையும் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுப்பார். என்னை பார்த்துன்னு அப்படி வளர்த்தாரு. பாவம் அப்பா, இவ்வளோ நாளாக சிங்கிளாக இருந்துட்டார்ல, இனிமேலாச்சும் அவருக்கு ஒரு லைஃப் கொடுக்கணுன்னு ஒரு ஆசை. அதாம்மா நானும் இங்கேருந்து போயிட்டேன்னா அப்புறம் அப்பாவை யார் பார்த்துப்பாங்க? என் அப்பா ரொம்ப பாவம், எனக்காக கல்யாணம் கூட பண்ணாமல் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டார். இனிமேலாவது அவருக்கு ஒரு வைஃப் இந்த மாதிரி வரணும்னு ஒரு ஆசை. அதனால தான் அப்பாவுக்கு விருப்பம் இல்லைனாலும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன். இனிமே அவரை நீங்கள் தாம்மா பார்த்துக்கணும். அப்பா எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு அப்படியே உங்களை பார்க்குறா. உங்களுக்கா இதெல்லாம் கேட்கவே அவ்வளோ மெல்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் அவ்வளோ ஒரு ஹக்கை பண்ணிவிட்டு, நான் பார்த்துக்கிறேன் மியா. ஜங்குக், நீ 2 பேருமே என்னோட பொறுப்பு. என் ஹஸ்பண்டையும் என் பொண்ணையும் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்றீங்க. அவளை ஒரு ஒயிட் ஸ்மைல் கொடுக்குறா. சரிங்கம்மா, வாங்க, டைம் ஆகுது, நான் உங்களை அப்பா ரூமில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை உள்ளேயும் விட்டுட்டு ஓடி வந்துடுறாளா. ஜாங்குக்கா பெட்டில் தான் உட்காந்துட்ருக்காரு, அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறீங்க. அவரா வெடுக்குன்னு கீழேருந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் எடுக்கிறாரா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவர் அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே தான் உங்கள் முன்னாடியே குடிக்கிறாரு. நீங்களா என்ன இவர் இந்த டைமில் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் என்னமோ ஏஞ்சு உங்கள் கிட்ட அப்படி தான் வராரு. என்ன பார்க்குற? ஓஹோ, வெட்டிங் நைட் அதுவுமா? என்ன இவன் குடிச்சிட்டு இருக்கான்னு நினச்சிட்ருக்கியா? நான் அப்படி தான் எல்லா நைட்டும் குடிப்பேன், ஓவராக குடிப்பேன். இன்றைக்கி வெட்டிங் நைட்டு, அதனால் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போல்லாம் கிடையாது, எனக்கு குடிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு அதை ஃபுல்லாக முடிச்சிடுறாரா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஓ, என்னை மிரட்ட பார்க்குறாரு போல். சரி சரி அப்படின்ற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இதை பாரு வயன், இன்னைக்கு மட்டும் இல்லை, எவ்ரி நைட் நான் இதே மாதிரி தான் வருவேன். இந்த மாதிரி பர்சனோடலாம் நீ எப்படி லைஃப் ஷேர் பண்ணுவேன் சொல்லு? உனக்கே தோணும்ல, என்னடா நம்ம இவ்வளோ பெரிய வயசாக இருக்கிறவனை போய் கல்யாணம் பண்ணிட்டோம், தட்டு இவனுக்கு எல்லாம் பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, இவனோட நம்மளால் வாழ முடியாது அப்படிலாம் உனக்கு தோணுது தானே? அது மட்டும் இல்லை, நான் தண்ணி அடித்து ரொம்ப கோவம் வந்ததுன்னா உன்னையும் அடிப்பேன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பயப்படுற அம்மா கரெக்டு, நீ யோசிக்கிறது எல்லாமே கரெக்டு. இங்கே இருக்க வேணாம், இது ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த லைஃபு அப்படி தானே யோசிக்கிற நீ. நாளைக்கு காலையில் கூட உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு டிவோர்ஸு கொடுத்துட்றேன். நீ ஹாப்பியாக உன்னோட லைஃப்பை பாரு, நான் என்னோடய லைஃப் பார்க்குறேன். என்ன சொல்கிறேன்? நீ ஏன் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. இந்த மாதிரி ஒரு பர்சனோட நீ எப்படி லைஃப் ஷேர் பண்ணுவ? சொல்லு அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டுட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசலை, உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துக்கிறீங்க. அவரா, ஏய் என்ன உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், எந்த பதிலும் சொல்லாமல் வந்து படுத்துக்கிற? ரொம்ப டயர்டாக இருக்கு ஜங்கோக், ஸோ அதான் தூங்கலான்ட்டு. அப்போது புருஷன் பேசிகிட்ருக்கேன், எனக்கு மரியாதை கூட இல்லையா? அப்படி இல்லை ஜங்கோக்,
நீங்கள் ஏதோ குடிச்சிட்டு உளர்றீங்க, அதான் நான் படுக்கலாமேன்னுட்டு. ஓ, அப்போ நான் குடிச்சிட்டு உளர்றேன், ஸோ நான் சொல்கிறது கேட்க மாட்டேன். ஏய், புருஷனா குடித்தாலும் உளர்னாலும் எப்படி பண்ணாலும் நான் சொல்கிறத கேட்கணுண்டி. எனக்கு அப்போவே தெரியும் இதெல்லாம் செட் ஆகாதுன்ட்டு. நீ என் பேச்சு கேட்குறவளா எனக்கு தெரில. நீ உன் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடு நாளைக்கு காலையில். என்ன சொல்கிற? என்ன சொல்கிற? நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கா நல்லா போதை ஆயிடுச்சு. இப்போது என்னடி காலையில் போயிடுவேல அப்படி சொல்லிட்டு பட்டுன்னு அந்த பெட்லேயே விழுந்துடுறாரா. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஜங்கோக், என்னை இங்கேருந்து போக சொல்லணுன்ட்டு இவ்வளோலாம் பண்ணிங்களா அப்படின்னு உங்களுக்கு சிரிப்பு வருது. நீங்கள் அவரை ஒழுங்காக படுக்க வச்சுட்டு நீங்களே அந்த பெட்டில் அப்படியே படுத்துடுறீங்க. அப்படி தான் அன்றைக்கி நைட் வந்து போதா. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் நல்லாவே டைம் ஆகுது. ஜாங்குக்கா அவள் போயிருப்பாள், அவள் கிளம்பியிருப்பாள் அப்படின்னு சந்தோஷமாக ஏஞ்சி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அவர் பக்கத்தில் படுத்து தூக்கிட்டு இருக்கீங்க. அவரா, அப்போ இவ போகலையா, இவ போக மாட்டாளா அப்படின்னு பவுட்டி லிப்ஸ் வச்சுட்டு அப்படியே உங்கள் சைடு பார்க்குறாரு. நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே முழிச்சு பார்க்குறீங்களா. அவர் என்னமோ உங்களை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஏஞ்சிட்டு, ஐயோ ஏந்திரிச்சிட்டிங்களா, சாரி ஜங்கோக், கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், இருங்க காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு கடகடன்னு ஏஞ்சி போகிறீங்க. அவரா, ஏய் நில்லு, நீங்கள் அப்படியே ஸ்டாப் பார்க்குறீங்க. இங்கே வா அப்படின்றாரு. ஸ்லோவாக நீங்கள் கிட்டே போகிறீங்க. அவரா அப்படியே பார்க்குறாரு. என்ன ஜங்கோக், என்னாச்சு? ஏண்டி நான் உனக்கு அவ்வளோ சொல்கிறேன், நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? எதை பற்றி ஜங்கோக்? அதான் நம்ம லைஃப் பற்றி. இது எப்படி வையன் செட் ஆகும்? உனக்கும் எனக்கும் 12 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கா? நீங்கள் அப்படியே ஆமாம் அப்படின்றீங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு 40, உனக்கு 28. இது செட் ஆகாது. அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு ஜஸ்ட் 28 ஏஜ் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே உன்னை அம்மானு கூப்பிட்றதுக்கு 17 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் இருக்குது. அது கேட்கும்போது உனக்கு கஷ்டமா இல்லை? நீங்கள் லைட்டாக யோசிக்கிறீங்க. பாத்தியா யோசிக்கிற? கரெக்டு, நல்லா யோசிச்சு பாரு. இந்த சின்ன வயசில் உனக்கு இவ்வளோ பெரிய பொண்ணா? நல்லாவே இல்லை தானே? நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. அதில் என்ன இருக்குது ஜங்கோக்? மியா என்கிட்ட சொன்னான், அவள் அம்மான்னு இதுவரையும் யாரையுமே கூப்பிட்டதே இல்லையா. அம்மானு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு தெரியும் உங்களுக்கு எங்கேஜ் தான், இருந்தாலும் நான் உங்களை அம்மானு கூப்பிடுறேனே, ப்ளீஸ் அம்மா என்னை அலோவ் பண்ணுறீங்களான்னு அந்த பாப்பா அவ்வளோ க்யூட்டாக கேட்டா. அப்படி கேட்டதும் என் மனசுக்கு ரொம்ப மெல்ட்டிங்காக இருந்தது. எப்படி ஜங்கோக் நான் வேணான்னு சொல்லுவேன்? என்னதான் ஏஜ் அப்படின்னு சொன்னாலும் மியா உங்கள் பொண்ணுனா எனக்கும் பொண்ணு தானே. அவரா, என்னடி பேசுகிற, அப்போ ஓகேவா? ஐம் கம்ப்ளீட்லி ஓகே வித் தட். அப்போது நான் தண்ணி போட்டு தகராறு பண்ணுவேன்னு சொன்னேன், அதுக்கு? அதெல்லாம் பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் தானே, நான் டாலரேட் பண்ணிப்பேன். என்னடி என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சுருக்க. எனக்கு தெரியும் ஜாங்கோக், நீங்கள் எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு கம்ப்ளீட்டாகவே தெரியும். நீங்கள் என்ன இங்கேருந்து அனுப்புறதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இல்லை வையன், உண்மை, இதுதான் உண்மை. பொய் சொல்லாதீங்க ஜங்கோக். என்னடி சொல்கிற? உண்மையாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நம்பு. இல்லை, இதை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப எங்கேஜ்லேயே மேரேஜ் ஆச்சு. உங்களுக்கு ஒரு 23 அப்படி இருக்கும்போது மியா பிறந்திருப்பாளா? அப்போவே உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. உங்களோட ஏஜ் ரொம்ப சின்னது தான். அந்த ஏஜ்லேயே நீங்கள் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்காம மியாவையும் அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிக்கிட்டு அதோட உங்கள் பிஸ்னஸையும் நீங்கள் டெவலப் பண்ணீங்க. அதுலேயே தெரியலையா நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்ட்டு? அந்த சின்ன வயசில் ஒய்ஃப் இல்லாததுக்கு வேறு யாராக இருந்தால் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் பாப்பாவோட நீட்ஸும் பார்க்கணும், அவங்களோட பாடி நீட்ஸும் பார்க்கணும். ஸோ எந்த பாயாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டெசிஷன் தான் எடுத்திருப்பாங்க ஜங்கோக். ஆனால் நீங்கள் அந்த டெசிஷன் எடுக்காமல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க. இதுலேயே எனக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன்னு சொல்லிட்டு. இப்போ கூட பாருங்கள், உங்கள் பாப்பாவே உங்களுக்கு மேரேஜ் வேணும்னு சொல்லி பண்ணிவிட்டாலும் இதெல்லாம் வேணான்னு சொல்லி நீங்கள் தள்ளி இருக்கீங்க. ஒன் நைட் ஃபுல்லாக நான் உங்கள் கூட தான் ஸ்டே பண்ணேன், ஒரே பெட்டில். இருந்தாலும் உங்களோட லிட்டில் ஃபிங்கர் கூட என் மேலே விழலை.
நீங்கள் போதையாக இருந்தீங்க, நான் உங்களோட ஓன் பொண்டாட்டி. அதெல்லாமே இருந்துமே நீங்கள் என்னை டச் கூட பண்ணவே இல்லை. இதுலேயே எனக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேனுன்னு சொல்லி. நீங்கள் என்ன தான் என்னை இங்கேருந்து விரட்டணுன்னு பார்த்தாலும் நான் போக மாட்டேன். எல்லாமே எனக்கு பிடிச்சிதான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எந்த ரீசன்ஸும் எனக்கு சொல்லணும், இங்கேருந்து என்னை அனுப்பணும்னு பார்க்காதீங்க ஜங்கோக். இந்த லைஃப் இனி உங்கள் கூட தான். உங்களையும் மியாவையும் ஜிமின் அண்ணாவையும் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபேமிலியை நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கல. நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான இந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக யோசிங்க. நான் சொல்கிறது புரியுதா? இருங்க, காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோடு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்களா? ஜங்கோக்கா இதெல்லாம் அப்படியே கேட்டுட்ருக்காரு. என்ன இவ என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் ஜங்கோக், அவள் உன்னை ஜென்டில்மேன்னு சொன்னாடா அப்படின்னு லைட்டாக ஹாப்பி ஆகுது அவருக்கு. ஆமாம், நான் ஜென்டில்மேன் தான், அதான் அப்படின்னு அதே நினச்சி சிரிச்சிட்ருக்காராம். நீங்கள் காஃபியோடு வரீங்க. அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. இந்தாங்க காஃபி, உங்கள் ட்ரெஸ் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து அதெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. அவர் அந்த காஃபியை சிப் பண்ணிக்கிட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவருக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்கோக், ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீங்கள் ரெடியாகிட்டு கீழே வந்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிடுறேன். அப்படின்னு ஹெட்டை மட்டும்தான் நோட் பண்ணுறாரா. நீங்களும் அந்த கப்பை வாங்கிட்டு கீழே போயிடுறீங்க. அவரும் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸப் ஆகிட்றாரு. இந்த ட்ரெஸ் காம்போ நல்லா இருக்கே. என்ன ஜங்குக்கா, பொண்டாட்டி எடுத்து கொடுத்ததுனால அப்படி தோணுதா? என்ன யோசிக்கிறோம் நம்ம? இல்லை, நம்ம கீழே போகிறோம் அப்படின்னு அவரே சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே கீழே வந்துடுறாரா. கீழே மியாவும் நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. லைக் நீங்கள் தான் வந்து மியாக்கே ஃபுட் ஊட்டிகிட்டு இருக்கீங்க. அவர் வந்து அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அம்மா போதுமா, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல, இன்னும் கொஞ்சம்தான், இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுமையா? 17 இயர்ஸ் கேர்ள் சாப்பிட்ற மாதிரியா சாப்பிட்ற? கொஞ்சம் சாப்பிட்ணும், கொஞ்சம் தான் அப்படின்னு நீங்கள் வந்து அவள் வேணான்னு சொல்லியும் நீங்கள் வந்து ஃபுட் எடுத்து ஊட்டிகிட்டு இருக்கீங்களா. அவருக்கு ஒரு ஸ்மைல் வந்து அப்பியர் ஆகுது. அப்படி தான் ஸ்மைல் பண்ணிட்டு கீழே வராரா. நீங்கள் அவரை பார்க்குறீங்களா? வாங்க ஜங்கோக், உட்காருங்க, உங்கள் ஃபுட் நான் பிளேட்டில் வச்சுருக்கேன், சாப்பிடுங்க, நான் மியாவுக்கு இந்த ஃபுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சமாதானப்படுத்தி அவளை ஒரு குழந்த மாதிரி அந்த அளவுக்கு அழகாக அவளுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு விட்டுறீங்க. அவர் என்னமோ இதெல்லாம் மெஸ்மரைசிங்காக பார்த்துக்கிட்டே அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆனதும், என்னம்மையா காலேஜ் கிளம்பலாமா? போகலாம்ப்பா. உங்கள் சைடு பார்க்குறாரு. நீங்கள் ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறீங்க. அவரா அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ காரில் தான் மியாவா, அப்பா. என்ன மியா? அப்பா, எனக்கு சீக்கிரமா தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வேணும். அவர் டக்குன்னு பிரேக் போடுறாரு. என்னப்பா, என்னாச்சு? என்னமையா கேட்குற? ஆமாம், பின்ன மேரேஜ் பண்ணிவிட்டு பேபி இல்லைன்னா எப்படி? எனக்கு தம்பி பாப்பாவோ இல்லை தங்கச்சி பாப்பாவோ கண்டிப்பாக வேணும். பின்ன நீங்கள் என்ன நினச்சிங்க? ஏதோ இவ சொல்கிறா, சும்மாச்சுக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? முடியவே முடியாது. எனக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ கண்டிப்பாக வேணும்ப்பா, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்றா அவரா. சரிதா அப்படி சொல்லிவிட்டு அகெயின் காரை வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. மியாவையும் காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு ஆஃபீஸும் போயிடுறாரா. இப்போ ஜிமினா ஓடி ஜேகேவோட கேபின் தான் வராரு. டே மச்சான், என்னடா ஏன் அப்படி ஓடுற? டேய், வயன் வீட்டில் தானே இருக்கா, அவளை துரத்துட்டியா என்ன? இல்லையே. அப்பா, இப்போ தான் எனக்கு உயிரே வருதுடா. நேற்று நீ விட்ட டைலாக்லாம் நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த பொண்ணை ஏதாவது ஹர்ட் பண்ணி அங்கேருந்து அனுப்பிடுவியோ என்னமோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன். நீ ஒன்றும் சொல்லலைல்ல அந்த பொண்ணை? ஒன்றும் சொல்லலை. பாரு ஜங்கோக், வயனெல்லாம் சும்மா ஹர்ட் பண்ணுறது அந்த மாதிரி வேலை வச்சுக்காத. அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய மனசு. சொல்லு, இந்த மேரேஜ்க்கெலாம் ஓகே பண்ணி வந்திருக்கான்னா அவருக்கு ரொம்ப பெரிய மனசுடா. டேய் போதும், நிறுத்துடா. ஆமாம், இப்படி தான் ஆஃபீஸில் எல்லார் மேலேயும் கோவத்தை காட்டுற மாதிரி வீட்டில் அந்த பொண்ணுக்கிட்ட காட்டிடாத. நல்ல பொண்ணு மச்சான், சொன்னால் புரிஞ்சுக்கோ, லைஃப் நல்லா இருக்கும்டா.
சரி சரி எனக்கு தெரியும், நீ மூடு அப்படின்றாரா. ஜெமினுமே சரிடா அப்போ அப்படி சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பிந்திருப்பாரு. அன்றைக்கி டேமும் அப்படி தான் போயிருக்கோம். ஈவினிங் ஜங்குக்கு வந்து மியாவை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் போயிடுறாரா. நீங்கள் ஒரு ஒயிட் ஸ்மைலில் 2 பேரையும் வெல்கம் பண்ணுறீங்க. ஜங்குக்கு என்னமோ உங்களை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. மியா, ஹவ் வாஸ் யுவர் டே? சூப்பராக போச்சுமா. உங்களுக்கு? நல்லா தான் போச்சு. அப்படிங்களா? சரி சரி. அம்மா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். சரி மியா. அவளை அப்படியே மேலே போயிட்டுறாலாம். இப்போ ஜங்குக் கிட்டே போயிட்டு அந்த பேக்கெலாம் வாங்கிக்கிறீங்க. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க ஜங்குக். நான் டின்னர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அவர் அப்படி தான் மேலே போகிறாரா. லைக் மிரர் முன்னாடி நின்றுட்டு மார்னிங் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் யோசிச்சுட்ருக்காரு. என்ன சொன்னாவ? நான் ஜென்டில்மேனா? என் குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டேனா? ஓ, அப்போ என் மேலே அவளுக்கு குட் இம்ப்ரெஷன் தான் இருக்கோ? இந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கே. டே ஜங்குகா, என்ன யோசிக்கிற நீ? நம்ம குளிக்கிறோம், கீழே போகிறோம் அப்படின்னு அகெயின் அவர் வாஷ்ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு கீழே வராரா. மியாவா ஃபுட்டெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வச்சுட்டு இருக்கா. மம்மி நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை மியா, நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்றேன். இல்லை இல்லை இல்லை, மார்னிங் நான் வேணான்னு சொன்னதும் நீங்கள் எவ்வளோ ஊட்டி விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ணும். உட்காருங்க. அதோ அப்பா கூட வந்துட்டார். வாங்கப்பா உட்காருங்க அப்படின்னு 2 பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறா. சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடுமியா? இல்லைப்பா நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நீங்களா கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. உட்கார், சாப்பிடு, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே அப்படி சொல்லிவிட்டு எல்லாருமே சேர்ந்து உங்கள் டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. மியாவா லைக் காலேஜில் நடந்த கதை எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறா. ஜங்குக்கும் ரொம்ப நல்லா பேசுகிறாரு, சிரிக்கிறாரு. லைக் நீங்கள் 2 பேரையும் வந்துட்டு ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்படி தான் கொஞ்சம் டைம் போயிருந்துருக்கோம். இப்போ மியா, சரிம்மா நான் போய் தூங்குறேன், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி மியா, குட் நைட் அப்பா. குட் நைட்டா அப்படி சொல்லிட்டாரா. ஸோ மியாவும் அப்படியே போயிருப்பா. இப்போ நீங்கள் ஜங்குக், நானும் ரூம் போகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே வயன். சரி அப்படின்னு நீங்களும் மேலே போயிட்டு அப்படியே பார்த்துக்கிறீங்க. கொஞ்சம் டைம் அப்படியே போயிருக்கோம். இப்போ தான் ஜங்குக்குமே மேலே வந்து ரூமுக்கு வராரு. நீங்கள் நல்லா தூக்கம் அப்படியே உங்களை பார்க்குறாரா. ஒரு ஒயிட் ஸ்மைல் வருது, அவருக்கே தெரியல. அவரும் இந்த டோர்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்காரு. என்னது இது, இவ என்னை ஏதோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்தா உங்கள் சாரீ வேறு கொஞ்சம் அப்படி இப்படின்னு விலகி இருக்கா. அவருக்காண்டி இப்போ அங்கே போகுது, அப்படியே வைடாகுது. நோ 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 ஜங்குகா, நோ. என்னது இவ இப்படி படுத்துருக்கா? ஐயோ, எழுப்பி சொல்லலாமா ஒழுங்கா போட்டுக்க சொல்லி? எப்படி எழுப்புறது? தூங்கிட்டா போலையே. ஐயோயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப ஜாம் ஆகுது வேறு. இல்லை நான் அதை கவர் பண்ணிடணும் அப்படின்னு உங்கள் முந்தானை எடுத்து லைக் கவர் பண்ணுறதுக்காக வந்து எடுக்கிறாரா. உங்களுக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகுது. உங்களோட ட்ரெஸ்ஸை சம்ஒன் வந்து தொடுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வெடுக்குன்னு கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் கையில் உங்களோட சாரீ லைக் உங்களோட முந்தானி இருக்குது. அவரா என்னை தப்பாக நினச்சிடாத, அது வந்து இது விலகி இருந்தது, அதான் ஒழுங்காக போடலான்னு பிடிச்சேன். அவ்வளோதான் வயன், நான் ஒன்றும் தப்பாக பண்ண பார்க்கல. அவ்வளோதான் அப்படின்றாரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் வந்து லைக் இன்னொரு சைடு திருப்பி படுத்துக்கிறீங்களா. அவரா, ஐயோ ஜங்குகா, என்ன நினச்சிருப்பா அவள், நான் தப்பாக ஏதோ பண்ண போகிறேன் தானே நினச்சிருப்பா, ஐயோ அப்படின்னு அப்படியே படுக்கிறாரு. பார்த்தா இப்போ நீங்கள் இன்னொரு சைடு வந்து திருப்பி படுத்துக்கினீங்க இல்லையா. ஸோ இந்த டைமில் உங்கள் ஹிப்பு வேறு நல்லா ரிவீல் ஆகுதா. அவரோட ஐஸ் ஃபுல்லாக அங்கே போகுது. ஜங்குக், என்ன இவன் இப்படி செட்யூஸ் பண்ணுறான்? ஐயோ, இதுக்கு முன்னாடி என்னடானா அங்கெல்லாம் காட்டி என்ன மயக்கனா, இப்போ பார்த்தா ஹிப்பு. ஓ மை காட், என்ன எப்படி இருக்கு? ஐயோ, அந்த நேவில் கூட செம்மையாக இருக்கு. இல்லை ஜங்குக், நீ உன்னோட கண்ட்ரோலை மிஸ் பண்ண போகிற. வேணாம்,
கப்சிப்புன்னு படு அப்படின்னு கண்ணை டைட்டாக முடிக்கிறாரா. பார்த்தா நீங்கள் அவர் மேலே ஒரு ஹேண்டை எடுத்து போடுறீங்க. அவர் அப்படியே கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. போச்சுடா, ஃபுல்லாக என்னம்மா பண்ண பார்க்குறா இவ. ஃபயன் என்ன ஜங்கோக்? ஏய், என்ன பண்ணுற நீ? நானா ஒன்றும் பண்ணல ஜங்கோக், நல்லா தூக்கம், அவ்வளோதான். தூக்கமா? ஹேய், என் மேலே உன் கையும் காலும் போட்டிருக்க. அது நான் யூஸ்வலி தூக்கத்தில் பண்ணுவேன் ஜங்கோக், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு இன்னும் அவர் கிட்டே போயிட்டு அவரை ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. எங்கள் ஜங்கோக்கு மூச்சை நின்று போகிற மாதிரி இருக்கு. ஃபயன் அப்படின்றாரு. உங்கள் ஃபேஸும் அவர் ஃபேஸும் ரொம்ப கிட்ட இருக்கா. ஹேய், ஒன்றுதான். அட என்ன அப்படின்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்களா? உங்கள் ஃபேஸ் அவர் கிட்ட இருக்கு. அவரா அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறாரு. நீங்களும் அவரோட ஐஸ் அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபயன், என்ன என்னமோ பண்ண பார்க்குறியா? நானா? ஆமாம். இப்போ ஏன் இப்படி என்ன பிடிச்சிருக்க? இல்லை ஜங்கோக், எனக்கு தூக்கத்தில் அப்படி போட்டு தூங்குறது பழக்கம். வீட்டில் பிலோஸ்லாம் வச்சு அப்படி தான் தூங்குவேன். சாரி, பிடிக்கலன்னா எடுத்துடுறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்க போகிறீங்க. இப்போ ஜங்குக்கா உங்களை அவரோட ஹேண்டை வச்சு அப்படியே கிட்ட அணைச்சிக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவர் பாடிக்கு பம்ப் ஆகுற மாதிரி இப்படி படுத்துருக்கீங்க. இல்லை, இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அவங்க கிட்ட லீன் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவரா கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு அகெயின் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. ஓகே தானே? நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவருக்கும் புரியுது உங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு. அவரா உங்கள் கிட்ட வந்துட்டு அந்த கிஸ்ஸை தான் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் நல்லா உங்கள் லிப்ஸை போட்டு அப்படி சக் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் உங்களோட சாரீலாம் அப்படியே ரிமூவ் ஆகுது. அப்புறம் என்ன, 2 பேரும் அன்றைக்கி நைட் ரிலேஷன்ஷிப்பில் போயிருந்துருப்பீங்க. ரொம்ப ஹாட்டாக ஸ்வீட்டாக அந்த நைட் போயிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்காக நீங்கள் எதுவுமே இன்னும் வியர் பண்ணலை. அவரை ஹக் பண்ணுற மாதிரி அப்படி தான் படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கா ஃபஸ்ட்டு முழிச்சு பார்க்குறாரு. அவருக்கு நைட் நடந்ததெல்லாம் ஃப்ளாஷ் அவுட் ஆகுதா. அடுத்து டக்குன்னு எழுச்சுக்காடுறாரு. நீங்கள் மட்டும் நல்லா தூக்கம். ஜங்குக்கா, என்னடா இது? அப்போ அந்த பொண்ணு அப்படின்ட்டு உங்கள் சைடு பார்க்குறாரா? நீங்கள் மட்டும் நல்லா தூக்கத்தில் இருக்கீங்க. போச்சு அவ்வளோண்ணா. ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? என்னடா யோசிக்கிறேன்? என்ன பண்ணிட்டேன்? என்ன அவன் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? என்ன ஜங்கு, நேற்று வரையும் பொண்டாட்டிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன், இப்போ பொண்டாட்டின்ற பார்த்தா லைஃப்பும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னடா இது அப்படின்னு அவருக்குள்ளேயே அவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது. ஜங்குக்கா அப்படியே போய்ட்டு மிரர் முன்னாடி நிற்கிறாரு. ஆமாம், ஏன் ஜங்குக்கு இவ்வளோ யோசிக்கிறேன்? இப்போ என்ன இதெல்லாம் நடந்தா என்ன? அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அது கூடமா உன்னால் புரிஞ்சிக்க முடியல? அந்த பொண்ணு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைனா ஏன் அந்த பொண்ணை தப்பாக பார்க்கணும்? அவள் ட்ரெஸ் விலகி இருந்தால் என்ன, அப்படி படுக்க முடியாதா? ஏன் அவகிட்ட தப்பாக நீ பண்ண? அப்போ அவன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங் உனக்கு இருக்குதானே, அதனால தானே உன் பொண்டாட்டிய அப்படி இல்லை நீ பார்த்த. இப்போயாவது ஒத்துக்கோ, அவன் மேலே ஃபீலிங்ஸோட இதெல்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு அப்படின்னு அவருக்கு அவரே நினச்சிட்டு அப்படியே மிரரில் பார்த்துட்ருக்காரா. இந்த டைமில் நீங்களும் ஏஞ்சிக்கிறீங்க. ஜங்கோக், ஐயோ சாரி ஜங்கோக், டைம் ஆகிடுச்சா? சாரி, நான் டெய்லி இப்படி அசந்து தூங்கிடுறேன், சாரி அப்படின்னு பெட்ஷீட்ஸை கவர் பண்ணிக்கிட்டே நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்களா? அவரா, ஏய் இருக்கட்டும் பரவாயில்ல, அது நைட்டு நடந்ததால தான் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல நீ ரெஸ்ட் எடு. இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுதுல்ல?
அது ஏன் ஆஃபீஸ் தாண்டி, நான் டைமுக்கு போகலன்னா என்னை கேட்குறதுக்கு யாரும் இல்லை. இருந்தாலும் உங்களோட ஒர்க் டிலே ஆகும்ன்ட்டு. பரவாயில்ல, நான் பார்த்துப்பேன். நீ ரெஸ்ட் எடு. பெயினாக இருக்கா? அது லைட்டாக. புரியுது. இங்கே வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு பெட்டில் தான் உட்காடுறாரு. அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு, உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. வயன், அது இந்த மேரேஜ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா நைட்டு நம்மக்குள்ள எனக்கே தெரியல இதெல்லாம் எப்படின்னு. என்னமோ எல்லாம் நடந்துடுச்சு. ஆனால் ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அப்படி மட்டும் நினச்சிடாத. உன்னை நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்ததும் என்னை நானே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. உன் மேலே எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அதனால தானே இப்படிலாம் எனக்கு தோணியிருக்கோம். நான் யோசித்ததில் எனக்கு புரிஞ்ச விஷயம் இதுதான். நீ நேற்று மார்னிங் என்னை பற்றி சொன்னதுலேருந்து நீ சொன்னதே தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதை நினச்சி நிறைய ப்ளஷ் கூட ஆகிட்டுருந்தேன். இதெல்லாம் நான் என் விருப்பத்தில் தான் பண்ணேன். உனக்கு புரியுதில்ல? இப்போ நீங்கள் அவர் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, நான் உங்களை தப்பாக நினைக்கவே இல்லையே. உண்மையாவா? ஆமாம் ஜங்கோக், நான் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன்? ஆமாம், என் மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வந்தது. அதனால தானே இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க. உன்னை பிடிக்கல சொல்லிட்டு இருந்தா பார்த்தா இதெல்லாம் பண்ணிட்டா கோமா இல்லையா? இல்லை ஜங்கோக், நீங்கள் என் ஹஸ்பண்ட் தானே. ஆக்சுவலி நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, செகண்ட் டேவே உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வந்தது. எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் உங்கள் கூட இதெல்லாம். அப்போ என்னை நீ தப்பாக நினைக்கலாம்ல? ஐயோ, நான் அகெயின் சொல்கிறேன், நான் ஏன் நினைக்க போகிறேன்? நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் ஜங்கோக். தேங்க்யூ அயன், தேங்க்யூ. புரிஞ்சுக்க மாட்டியோ கோவப்படுவியோன்னு நினச்சேன். தேங்க்யூ. அட என்ன நீங்கள் தேங்க்யூலாம் சொல்லிக்கிட்டு? ஆமாம்ல, நீ என் பொண்டாட்டி இல்லை, எதுக்கு தேங்க்யூலாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு அப்படியே உங்களை பெட்டில் தள்ளுறாரா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஜங்கோக்? ஆமாம், நான் தேங்க்யூ சொல்ல ஆசைப்பட்றேன். ஆனால் அது வாயால் சொல்கிற தேங்க்யூ இல்லை, இது வேறு மாதிரி. நைட் நடந்துச்சுல்ல, அதே ஸ்டைலில் சொல்லிடுறேன் அப்படியே சொல்லிட்டே அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படின்னு ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணிகிட்டே கேட்குறாரு. நீங்களா அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. அப்படியே தான் அந்த செஷன் ஸ்மூத்தாக கொண்டு போயிருப்பார். அப்படியே தான் ஒரு 2 ரவுண்ட்ஸ் போயிருக்கோம். இப்போ நீங்களா போதுமே, அது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. மியா வேறு காலேஜ்க்கு எப்பயோ கிளம்பிருப்பா. நம்ம கீழேயே போல. பாப்பா என்ன நினைப்பா? அவள் ஒன்றும் நினைக்க மாட்டா, விடு. அவள் தான் நேற்று கேட்டா என்கிட்ட, தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வேணும்னு. ஆமாண்டி, நேற்று கேட்டா, சீக்கிரமாக எனக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ கொடுங்க அப்படின்னு. என்ன ஜங்குக் அதுக்குன்னு? அப்பெல்லாம் தப்பாக நினைக்காத. இது என் பொண்டாட்டிக்கிட்ட தான் நான் பண்ணேன். அவள் ஏதாவது நினைப்பான்னு நீ சொல்கிறல்ல, அதுக்கு சொல்கிறேன். விடு, அசந்து தூங்கிட்டோம், அதனால தான் ஏஞ்சிக்க முடியலன்னு சொல்லிடலாம். பாப்பா ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டான். எல்லாத்துக்கும் நல்ல ரீசன்ஸ் வச்சுருக்கீங்களே. ஆமாம், இன்னும் என்ன நினச்சிட்ருக்க? சரி, நீங்கள் குளிக்க போகிறீங்களா? டைம் ஆகுது. என்னடி நம்ம என்ன வேலை பார்த்துட்ருக்கோம், நீங்கள் என்ன சொல்லிகிட்ருக்க? இரு, 2 ரவுண்ட்ஸ் தானே கம்ப்ளீட்டாக இருக்க, இன்னொன்று கூட போய்க்கலாம். இல்லை ஜங்கோக், போதுமே, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏண்டி டயர்ட் ஆகிட்டியா? இல்லை, அப்படி இல்லை. எனக்கு 40 ஏஜ் ஆகுது, நானே டயர்ட் ஆகலை. உனக்கு என்னடி அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டியா? ஜங்கோக், நீங்கள் அது சொல்ல வேணாம். நீங்கள் 40 ஏஜ் மாதிரி சுத்தமாக தெரியல. பாருங்கள், ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு பாடி எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க. உண்மை சொல்லணுன்னா உங்களை பார்க்குறதுக்கு 25 ஏஜ் மாதிரி இருக்கீங்க.
உங்களுக்கு மியா அளவுக்கு பெரிய பாப்பா இருக்குன்னா நம்பவே முடியல. நீங்கள் ரொம்ப எங்கே தெரியுறீங்க சங்கோக். அவருக்கா அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஆஹா, எங்கே தெரியுறேனா? ம், ரொம்ப எங்கே தெரியுறீங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஏய் போதும்டி, நீ என்னமோ இப்படி சொல்லிட்டு போயிடுவ. அன்றைக்கி ஃபுல்லாக இதை பற்றியே யோசிச்சு நான் தான் ப்ளஷ் ஆகிட்ருப்பேன் அப்படின்ட்டு அப்படியே சிரிக்கிறாரா? நீங்களும் அப்படி தான் சிரிக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. நீங்கள் உங்களோட ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ ஈவினிங் மியாவையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் வீட்டுக்கும் வராராம். மியாவா, அம்மா மார்னிங் சாப்பிட்டியா? சாரிடா, நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், அதனால தான் என்னால் ஏஞ்சி வர முடியல. சாரி. அம்மா என்ன சாரிலாம் சொல்லிட்டு, பரவாயில்ல, மெய்டாட்டி இருந்தாங்களே, அவங்க எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுட்டு தான் போனேன். அதான்டா யோசிச்சுட்டே இருந்தேன், பாப்பா சாப்பிட்டாலோ இல்லையோ, அதையே தான் போயிட்டே இருந்தது. இல்லைம்மா, நான் சாப்பிட்டேன், நீங்கள்? சாப்பிட்டேன்டா. ஏம்மா ரொம்ப டயர்டாக இருந்தீங்களா? ஏஞ்சிக்கலல்ல, அதான் கேட்குறேன். நீங்கள் அப்படியே சங்குக பார்க்குறீங்க. அவரா? ஆமாம், கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம், அதனால தான். பரவாயில்லப்பா, இருக்கட்டும். சரி, நான் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவள் போயிடுறாளா? எங்கள் ஜங்குக்கா அப்படியே வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவர்கிட்ட அணைச்சிக்கிறாரு. என்னடி டயர்டாக இருக்கான்னு கேட்குறா? என்ன பார்க்குற? அதுக்கு ரீசன் நீங்கள் தானே, அதுக்கு தான். ஆஹா, நானா? ஏன், நான் என்ன பண்ணேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணீங்கன்னு? தெரியும், இருந்தாலும் உன் வாயால் சொன்னால் நல்லாயிருக்கும்னு தோணுது. என்ன பண்ண? சங்கோக், விளையாடாதீங்க, போங்க, போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வாங்க. விளையாடலடி, சொல்ல, என்ன பண்ண? சங்கோக், போங்க, மியா பார்த்துட போகிறா. அவள் ரூம் போயிட்டா. சொல்ல, உன் வாயால் கேட்கணும். அதுவா, எஸ்டர்டே நைட் இந்த ஜங்கோக் அவங்க பொண்டாட்டியான வயனை முழுசாக எடுத்துக்கிட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சீ ஜங்கோக், சும்மா சொல்லுடே கேட்போம். அது என்ன கதற வச்சுட்டாரு. முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு 6 ரவுண்ட்ஸ் போயிட்டாரு. காலையில் செம்ம டயர்டு. மார்னிங்லேயுமே அப்படி தான். தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்ற பேரில் 3 ரவுண்ட்ஸ் போயிட்டாரு. பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததே. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட்டு நான் உன்னோட நேவல் பார்த்தேன்டி, செம்மையாக இருந்தது. அதை பார்த்தப்ப தான் நான் இன்னும் டெம்ப்ட் ஆகிட்டேன் தெரியுமா? நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், எல்லாமே நல்லா வச்சுருக்க தெரியுமா நீனு? ஃபர்ஸ்ட்டு சாரி விளங்கியிருந்தது, அப்போ மேலே பார்த்துட்டேன். அகைன் நீ திரும்பி படுத்துக்கிட்ட, அப்போ ஃபுல்லாக ஸ்டொமக்கு, நேவல், ஹிப்புன்னு சொல்லி அதை பார்த்தேன். அதை பார்த்ததும் ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சா, அதான் அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்டேன். உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. நீங்கள் அப்படியே அவரை லைக் அவர் செஸ்ட்டில் போய் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. என்னடி வெக்கமா? ஆமாம், பின்ன இப்படிலாம் சொன்னால் வெக்கப்படாமல்? கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோ, நைட்டுக்கு தேவைப்படும். அகைனுமா? என்னடி அவ்வளோ ஷாக்கு? அகைனுமானா? ஆமாம். என்னடி 1 டே டேஸ்ட் பண்ண விட்டுட்டு அப்புறம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவியா என்ன? அப்படி இல்லை, அது வந்து வயனே, நான் சிவனேன்னு தான் இருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ண வச்ச அழகான பொண்டாட்டியும் கொடுத்து, அவள் வேற நல்லா கும்முன்னு வேற இருக்காளாம். எல்லாம் பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டேனா, இதுக்கு மேலெல்லாம் சாமியார் மாதிரி இருக்கணும்னா கஷ்டம்டி.
உனக்கே தெரியும்ல, ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தேன். இப்போ அகெயின் இதெல்லாம்னும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் டெய்லி இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எப்படி அப்படின்னு உங்களை வந்து லைக் உங்கள் க்ரிப்பை வந்து இன்னும் டைட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பம்ப் ஆகுறீங்க அவருக்கு. புரியுது புரியுது. சரி விடுங்க, மியா பார்த்துட்டு போகிறான். நீங்கள் போங்க, குளிச்சுட்டு வாங்க. 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் மேலே போயிடுறாரா. நீங்களும் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீங்களும் உள்ளே போயிருந்துருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் டைம் வந்து போகுது. இப்போ டின்னர் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ மியா தான், அப்பா நான் கேட்டது பற்றி என்ன யோசிச்சிருக்கீங்க? என்னது மியா? அதான் எனக்கு குட்டி பாப்பா வேணும்னு சொல்லி கேட்டேன்ல, அதை பற்றி தான். ஜாங்குக்கா அந்த ஃபுட் அப்படியே சோக் பண்ணுறாரு. அது அது மியா, சொல்லுங்கள். சரி, உங்ககிட்ட கேட்குறது வேஸ்ட்டு நினைக்கிறேன். அம்மா நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா. நான் அப்பா கிட்ட எனக்கு குட்டி தம்பியோ இல்லை தங்கச்சியோ வேணும்னு கேட்டிருக்கேன். அது பார்த்து பண்ணி விடுவங்க தானே? உங்களுக்கா என்ன சொல்கிறதுனே புரியல. அது மியா அது அப்படின்ட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவரா? மியா என்ன அதெல்லாம் முடியாது அப்படி தானே சொல்ல போகிறீங்க? நான் எதுவும் கேட்க போகிறதில்ல. எனக்கு எனக்கு தம்பியோ இல்லை தங்கச்சியோ வேணும்ப்பா. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வரீங்க? நீ கேட்ட மாதிரியே தம்பியோ தங்கச்சியோ கண்டிப்பாக வரும். வரும். அப்படியே மியா உங்களை பார்க்குறா. நீங்களா ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிடுறீங்க. ரியல்லி? ஐயோ, உண்மையாவா? அப்பா உண்மையாவா? உண்மையாதான். தம்பியோ தங்கச்சியோ தானே வந்துடும். ஐயோ அப்பா, தேங்க்யூ 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 அப்படின்னு போயிட்டு அப்படியே ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாளா. அவரும் டேப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அப்பா நான் நினச்சேன் நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்கன்ட்டு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மம்மி அப்படின்ட்டு உங்ககிட்ட வரா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தேங்க்யூ 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 அப்படின்னு உங்களுக்கு கிஸ் கொடுக்குறாளா. நீங்களும் அவளுக்கு கிஸ் பேக் பண்ணுறீங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேம்மா இன்னைக்கு. தெரியுது உன் ஃபேஸை பார்த்தாலே. ஐயோ அப்பா, எனக்கு இன்றைக்கி எவ்வளோ நிம்மதியாக தூக்கம் வரப்போகுதுன்னே தெரில. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு சாப்பிட்றதெல்லாம் போதும், நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் போங்க, நான் ரூம் போகிறேன் அப்படின்னு அவள் சந்தோஷமாக அப்படியே போகிறா. உங்களுக்காக சிரிப்பாக வருது. ஜங்குக்கா அப்படி தான் சிரிக்கிறாரு. அப்படி தான் நீங்கள் 2 பேரும் உங்கள் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பெட்டில் 2 பேரும் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜங்கோக், என்னடி என்ன மியா கிட்ட பட்டுன்னு அப்படி சொல்லிட்டீங்க? அதுவா, நானும் யோசித்தேன். பெரிய பாப்பா அவளுக்கு இதெல்லாம் புரியும், அதான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவளே என்கிட்ட பேபி சீக்கிரமாக கொடுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தான். அதான் எதுக்கு கஷ்டப்படுத்துறது சொல்லிட்டேன். எப்படியோ நமக்குள்ளே இதெல்லாம் போகுது. ஒன் டே கண்டிப்பாக அவள் கேட்ட மாதிரி அவளுக்கு தங்கச்சியோ தம்பியோ வரதானே போகிறான். அதான் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு. ஏன்னா மியா பெரிய பொண்ணு இல்லை, இதெல்லாம் அவளுக்கே புரியும். அதான் ஜங்கோக். எனக்கு எப்படி இருந்திருக்கோம்? சொல்லு. கரெக்டு தான். அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்க வேணாடி. அவள் தானே ஆசைப்படுறா, சீக்கிரமாக வேணும்னு கேட்குறா. நீ எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரமாகவே அவளுக்கு தம்பியோ இல்லை தங்கச்சியோ கொடுத்துடலாம் அப்படின்னு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. அப்புறம் என்ன, 2 பேரும் அன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் தான் போயிருந்துருப்பீங்க. அப்படியே தான் ஒரு 1 மந்த் கிட்ட பாஸ் ஆகுது. இந்த 1 மந்த் உங்களுக்குள்ளேயும் ஜங்குக்குள்ளேயும் நிறைய அப்படி இப்படிலாம் நிறைய போயிட்டுருக்குமா. இப்போ ஒன் ஃபைன் டே ஜங்குக்கு ஆஃபீஸில் தான் இருக்கார். இன்னைக்கு காலேஜும் லீவா. ஸோ மியா வந்துட்டு உங்கள் கூட வீட்டில் தான் இருக்கா. அம்மா. என்ன மியா, ஏதாவது வேணுமா? இல்லைம்மா, எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னடா?
அது வந்து அப்பாக்கு இன்னைக்கு லஞ்ச் நம்ம இங்கேருந்து அனுப்பி விடலாமா? ஆ, அனுப்பி விடலாமே. ஆ, அப்பாவுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் சமைக்கலாமா? பண்ணலாமே. நானும் ஹெல்ப் பண்ணுறேம்மா. சரி வா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து நிறைய டிஷ்ஷஸ் குக் பண்ணுறீங்க. இப்போ நீங்களா? மியா, சொல்லுங்கம்மா. ஏன் இதை கொடுத்து விடணும்? நம்மளே கொண்டு போகலாமா? ஆ, சூப்பர் ஐடியாம்மா. ஜிம்மின் அங்கிளும் இருப்பார், அவரையும் மீட் பண்ணிட்டு வந்துடலாம். சரிடா அப்படின்றீங்களா? அப்படி தான் வந்து ஃபுல்லாக குக்கெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கார்லேயும் வந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிட்றீங்களா? லைக் உங்களை வந்து அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி ஜேகேவோட செக்ரட்டரி, பிஏ அப்படின்னு 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்ததும் மேம் சார் மேலே தான் இருக்கார், நீங்கள் வந்ததும் கூட்டிகிட்டு வர சொன்னார். குட் ஆஃப்டர்நூன் மியா மேம். செக்ரட்டரி, நீங்கள் எதுக்கு எனக்கெல்லாம் ஃபார்மாலிட்டி பண்ணிக்கிட்டு, வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஜேகேவோட கேபினுக்கு போயிட்டுருங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. என்ன சடன் சர்ப்ரைஸ்? 2 பேரும் சேர்ந்து இங்கே வரதா சொன்னீங்க, என்ன? அதுவா அப்பா, சும்மா உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சோம், அதான். ஆஹா, அப்படியா? சரி வாங்க உட்காருங்க. அப்பா, ஜிம்மின் அங்கிளையும் வர சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். சரி அப்படின்னு கால் போடுறாரா அந்த சார் ஜிமினும். என்ன மச்சான், மியாவும் வயனும் வந்திருக்காங்களாமா? ஆமாண்டா, உன்னையும் வர சொல்கிறாங்க, கேபினுக்கு வா. இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஃபோனை வச்சதும் ஜிமினா ஜங்கு கேபினில் இருக்காரு. டேய், எப்படிரா கால் கட் பண்ண கூட இல்லை, அதுக்குள்ளே வந்துட்டேன். அப்புறம் என்ன மச்சான், வான்னு சொல்லிட்டேன், பறந்து வந்துட்டேன். சரிதான் வா அப்படின்றாரா. இப்போ எல்லோரும் உட்காந்துட்டு லைக் நீங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் ஃபுட் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினா, வயன் வாசமே தூக்குதே, எல்லாம் செம்மையாக இருக்கும் போல். நல்லா தான் இருக்கும்ண்ணா, சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நாங்கள் நிறைய செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். அப்படியா? ஆமாங்க அங்கிள், பின்ன உங்களுக்கு பிடிக்காம எப்படி? அவருக்கா பின்னாடி பேக்ரவுண்டில் தன்னன அப்படின்னு ஒரு பீஜம் ஓடுது. மியானா மியா தான், பாத்தியாடா, ஒரு நாளாவது எனக்காக ஏதாவது பண்ணியிருப்பியா? இங்கே பாத்தியா, என் மியா என்னக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கா. அவரா? சரிதான், சாப்பிடு அப்படின்றாரு. அப்படிதான் எல்லாம் சிரிச்சுட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு உங்களோட லஞ்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்களா லைக் வாமிட் வர மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க, லைக் அப்படியே ஓடி போகிறீங்களா? ஜங்கு அப்படியே பார்க்குறாரு. அம்மா என்னாச்சு அப்படின்னு மியா வர உங்கள் பின்னாடியே ஓடுறா. நீங்கள் அப்படியே வாமிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமினா, என்ன மச்சான் என்னாச்சு, ஏன் உன் பொண்டாட்டி வாந்தி எடுத்துகிட்ருக்கா? அதான் தெரிலடா, இரு அப்படின்னு ஜங்குக்கும் வராரு. என்னாச்சு வயன், ஆர் யூ ஓகே? ஓகே தான் ஜங்கு, என்னன்னு தெரில, ஒரு 2 நாளாகவே இப்படி தான் இருக்குது. நல்லா இருப்பேன், டக்குன்னு வாமிட் வர மாதிரி சென்சேஷன். ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லை நல்லா தான் இருக்கேன், பட் சம்டைம்ஸ் அப்படி ஃபீல் ஆகுது. அம்மா, அப்போ ஹாஸ்பிட்டல் போகலாமா? 2 டேஸாக இப்படி இருக்கா, எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லை. இல்லைமையா, இதில் என்ன இருக்குது, சரியாக போயிடும். அம்மா 2 நாளாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, சரியாக போய்டுன்னு சொல்கிறீங்க, அப்படி எப்படி முடியும்? வேணாம், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம், அதுதான் கரெக்டு. இல்லைடா, ஒன்றும் ஆகாது. இல்லை வயன், மியா சொல்கிறது தான் கரெக்டு. ஹாஸ்பிட்டல் போகலாமா, இல்லை நான் டாக்டர் இங்கே வர வச்சுட்டா? ஐயோ நீங்களுமா? இருக்கட்டும் ஜங்கோக். இல்லை இது சரிப்பட்டு வராது, இரு நான் டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அவர் போயிட்டு கால் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுக்கிறாரா. இப்போ ஜிமினா, மச்சான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டேன், டாக்டர் ஆந்தி வேவான். மச்சான், எப்படா நம்ம வைப் இப்படி செட் ஆகுது? அதெல்லாம் அப்படி தான் ஜங்குக்கா, பார்த்தல நீ நெக்ஸ்ட் இதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீ பேசிகிட்டு இருக்கும்போதே நான் டாக்டருக்கு காலை போட்டுட்டேன். சூப்பர் மச்சான் நீனு, இருக்கட்டும் மச்சான் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் வந்து ஆஃபீஸ் வந்துடுறாரு. உங்களோட ப்ராப்ளம்ஸும் அவர்கிட்ட சொல்கிறீங்களா? அவரும் பார்த்துட்ருக்காரு. வயன், டு யூ ஹேட் யுவர் பீரியட்ஸ் இன் திஸ் மந்த்? நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. இல்லை, மேபி ப்ரெக்னென்சியாக கூட இருக்கலாம்
அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதும் மியாக்கா வைட் ஸ்மைல் வருது. எங்கள் ஜிமினுக்கு மட்டும் செம்ம ஷாக்கு. அப்படியே வைட் ஐஸில் ஜங்குக்கா பார்க்குறாரா. ஜங்குக்கா ஒரு குட்டி ஸ்மைலோட பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து நம்ம வீட்லேயே டெஸ்ட் பண்ணுற மாதிரி கிட்ட இருக்கும் இல்லையா, ஸோ டாக்டர் வந்துட்டு அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா பாசிட்டிவ்னு வருதா. 99% அப்போ ப்ரெக்னென்சி தான். ஜங்குக் எதுக்கும் ஒன் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க, மற்ற செக்கப்ஸ்லாம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர் அப்படின்றாரா. டாக்டர் இங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. மியாவை பார்க்கணுமே. ஐயோ அப்பா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, எனக்கு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகுது தேங்க்யூ அப்படின்ட்டு 2 பேர்த்தையும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் ஒரு ஒயிட் ஸ்மைல் கொடுக்குறீங்க. அப்பா செம்ம குட் நியூஸ்ப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. அன்றைக்கி நான் கேட்டப்போ நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்க, பார்த்தா எனக்கு பாப்பா வரப்போகுது தேங்க்யூ அப்படின்னு அவள் வேறு ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கான். இந்த சைட் ஜிமின் பார்க்கணுமே. எதை பேபி கேட்டால் ஓகேன்னு சொன்னானா, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு ஒரே மாதத்தில் பொண்டாட்டியை ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுட்டானா. டே என்னெல்லாம் பேசுன நீ. அன்னைக்கு கூட அவளை நான் இங்கேருந்து விரட்டுவேன், எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அது இதுன்னு என்னமா டயலாகில் விட்டுட்டு போனா. நான் வேற பயந்தனேடா, எங்கே நீ அந்த பொண்ணை துரத்து விட்டுடுவியோ இல்லை ஹர்ட் பண்ணுவியோ என்னென்னமோலாம் யோசனேடா. பார்த்தா மச்சான் நீ ரொம்ப தான் உஷாராக இருக்க அப்படின்னு சொல்கிறாரா. ஜங்குக்கா அப்படியே ஜிமினோட காலை மிதிக்கிறாரு. ஏன்டா மிதிக்கிற, வாய மூடுறா, ஏன்டா எல்லாரும் முன்னாடி இதெல்லாம் சொல்கிற. ஆர்வ கோளாறு மச்சான், தெரியாமல் வந்துடுச்சு அப்படின்றாரு. எல்லாரும் அப்படியே தான் சிரிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா. இப்போ வீட்டில் ஜங்குக்கா, பார்த்துடி அதெல்லாம் ஏண்டி தூக்குற, என்னை கூப்பிடலாம்ல. இருக்கட்டும் ஜங்குக், இதில் என்ன இருக்குது. என்ன இருக்கட்டும், பேபி இருக்குடி, ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு சொல்லு, இல்லைனா மெய்ட்ஸ் இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்க. நீ பெருசாக எந்த வேலையும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு போதும். என்ன ஜங்குக், என்னடி பாப்பாடி. பாப்பா இருந்தாலாம் இந்த கேர், இல்லைனா இல்லையா. அடியே நான் என்னடி உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் சொல்ல. வீட்டுக்கு வந்ததுலேருந்து நல்லா தானே பார்த்துக்கிறேன். நான் கூட எப்படி எப்படியோ யோசித்தேன், ஆனால் 2வது நாளே நீ என்னை மயக்கிட்டியே, அப்புறம் என்ன. நானா உங்களை மயக்கினேனா? மயக்காமலையே இப்போ எப்படி இந்த குழந்த எப்படி அப்படின்னு உங்களை வந்து அவருக்கு கிட்ட அணைச்சிக்கிறாரு. நான் ஒன்றும் உங்களை மயக்கலை, நீங்கள் தான் என்ன ஏதோ பண்ணீங்க, அதனால தான் இந்த பேபி வந்துடுச்சு. என்னமோ பண்ணேனா, என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதே. தெரியாமலேயே இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஆமாம் எனக்கு தெரிலப்பா, நீங்கள் தான் என்னமோ பண்ணிட்டீங்க. உன்னை அப்படின்னு அப்படி தான் சிக்கலக்கா மூட்டி விடுறாரா. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க, அவரும் அப்படியே சிரிக்கிறாரு. அப்படி தான் உங்களோட டேஸ் எல்லாம் போகுது. ஜங்குக்கு உங்களை வந்து ரொம்ப 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 நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. மியாவும் தான், 2 பேரும் உங்களை வந்து அப்படி தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. உங்களோட ப்ரெக்னென்சி டேஸ்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போது உங்களோட லைக் ஃபைனல் மந்தில் இருக்கீங்க, விச் மீன்ஸ் இன்னொரு 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து லேபர் பெயினே வரப்போகுது, அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. இந்த டைமில் நீங்கள் ஜங்குக் மியா எல்லாம் உட்காந்துட்டு சம்திங் பேசிக்கிட்டு அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தா நீங்களா ஜங்குக் அப்படின்றீங்க. அவரா என்னடி ஜங்குக், பெயின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 டேஸ் இருக்கே. அட இப்போ என்ன, இப்போவே வந்தா என்ன பிரச்சனையா உங்களுக்கு? இல்லடி அப்படி இல்லை, இரு நான் கார் ஸ்டார்ட் பண்ணுறேன். மியா வயனை பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றா. அவரும் வேகமாக போயிட்டு காரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரா. மியாவும் உங்களை கூட்டிக்கிட்டு அப்படி தான் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டுறீங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கும் மியாவுக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்குது. லைக் 2 பேரையும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ ரொம்ப துடிக்கிறாளே. ஆமாப்பா, ஐயோ பாவம் அம்மா. நான் அன்னைக்கு தம்பியோ தங்கச்சியோ வேணும்னு கேட்காமலே இருந்திருக்கலாமோ, அம்மா பாவம்.
அப்படிலாம் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, அப்பா இருக்க, பயப்படாத. சரி அப்படின்னு அந்த பொண்ணு வேற ரொம்ப டைட்டாக ஜங்குக்கை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பேபியும் அப்படியே பார்ன் ஆகுதா. அவங்க அந்த பேபியும் அப்படியே தூக்கிட்டு வராங்க. ஜங்குக், உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு. இப்போ மியாவா, ஹை தம்பியா, கொடுங்க கொடுங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பேபியை வாங்குறா. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் ஃபேஸில் தெரியுது. ஜங்குக்கா லைக் குட்டி பாப்பாவை பார்க்குறத விட மியா ஃபேஸை தான் ரொம்ப அட்மைரிங்காக பார்த்துட்ருக்காரு. அவளோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ், அந்த பியோர் ஹாப்பினஸ் பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்ணில் லிட்ரலி டியர்ஸே வரப்போகுது, அந்த அளவுக்கு பார்த்துட்ருக்காரு. அப்பா, தம்பி தம்பி அப்படியே உங்களை மாதிரியே இருக்காருப்பா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? ஆமாம், ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். என் கூட சிப்ளிங்ஸ் யாரும் இல்லைன்னு எவ்வளோ வருஷமாக நான் ஏங்கினேன் தெரியுமா? இப்போ பார்த்தா எனக்கு ஒரு குட்டி தம்பி, அதுவும் க்யூட்டாக இருக்கான், உங்களை மாதிரியே இருக்கான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இவனை, ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்னு உட்காந்து அவள் கொஞ்சிட்டு இருக்கா. எங்கே ஜேகேவா, சரி நான் போய் வயனை பார்க்குறேன், நானும் வரேன் அப்படின்னு 2 பேரும் உள்ளே வராங்க. ஜேகேவா வந்ததும் உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஓகே வாடி. நல்லா இருக்க ஜங்குக். அம்மா, மியா, அம்மா ஓகேவா நீங்கள்? நல்லா இருக்கேன்டா. அம்மா, தம்பியை பார்த்தீங்களா? அப்படியே அப்பா மாதிரி இருக்காருமா, இந்த கண் மூக்கு எல்லாமே அப்பா தான். ஐயோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு அவரை கொஞ்சிக்கிட்டு இருக்காளாம். நீங்கள் 2 பேரும் அப்படி தான் பார்த்து அவளை சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படி தான் கொஞ்சம் டேஸ் போகுது. கிட்டத்தட்ட உங்கள் பேபி பிறந்து ஒரு 5 months கிட்ட பாஸ் ஆகுது. மியாவா பேபி உங்ககிட்ட சுத்தமாக கொடுக்குறதே இல்லை, எல்லாமே அவள் தான் கூட இருந்து அப்படி பார்த்துக்கிறா. உங்களுக்கு வந்துட்டு அந்த டிப்ரெஷன் எந்த திங்குமே இல்லை. லைக் மியா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா. ஜஸ்ட் பேபிக்கு ஃபீட் பண்ணணும் மட்டும் உங்ககிட்ட கொடுக்குறது, மற்ற டைம்லலாம் மியாவே பார்த்து தம்பி அவ்வளோ டேக் கேர் பண்ணுறாளா. உங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அவங்களோட பாண்ட் பார்க்குறதுக்கு. இப்போ ஜங்குக்கா, என்னடி அக்கா தம்பியை சுத்தமாக விடுறதே இல்லை போல், எப்போ பார்த்தாலும் தூக்கி வச்சுட்டே இருக்கா? ஆமாங்க ஜங்குக், சுத்தம் நான் கேட்டால் கூட கொடுக்க மாட்டான். என் தம்பியை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லிடுறா. பரவாயில்லையே, பெரிய அக்கா இருந்தா தம்பிக்கெலாம் நல்லா போனஸ் போலையே. அப்படி தான் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் அவங்க 2 பேரையும் பார்த்து அப்படியே அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தான் கொஞ்சம் டைம் வந்து போகுது. இப்போ நைட் போல், அம்மா இவன் ரொம்ப அழுகிறா, பசிக்குது போலாமா, இந்தாங்க. அப்படியா, சரி கூட அப்படின்னு நீங்களும் பேபியை வாங்கிட்டு அப்படி தான் உங்கள் ரூமுக்கு போயிட்டுறீங்களா? லைக் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் உங்கள் பின்னாடியே வராரு. என்னடி பசிக்குதாம்மா அவனுக்கு? அப்படி தான் போல ஜங்குக், பசியில் தான் இருக்கான். அவன் பசி போகுது, ஆனால் என் பசி இருக்கே. ஆமாண்டி, இவன் பிறந்து 5 months ஆயிடுச்சு. அப்புறம் என்ன இன்னைக்கு ஏதாவது? ஜங்குக், உனக்கு ஓகேனா மட்டும், இல்லைனா பரவாயில்ல இருக்கட்டும், வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பவுட்டி லிப்ஸ் காட்டுறாரா. உங்களுக்கு வேற நல்லா புரியுது ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணுறாரு அப்படின்ட்டு. சரி சரி, அதுக்கு எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுக்கிறீங்க? சரிதான். ஓகேவா? ஓகே தான். அப்பா, ஐயோ எவ்வளோ நாள் ஆச்சு? 5 months இல்லை? 5 months தான். என்னமோ 5 years ஆன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படி தாண்டி இருந்தது. ஜங்குக், என்ன ரொம்ப தான் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் பண்ணுறேன். தூங்கிட்டானா உன் புள்ள? தூங்கிட்டான். அவனை தூக்கி அந்த பெட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிடு. இந்த பெட்டில் நம்ம 2 பேர்த்துக்கும் வேலை இருக்குது. ஊல வாடி அப்படின்னு உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரா. நீங்களா இருங்க பாப்பா, சரி அவனை தூங்க வை. நீங்களும் எடுத்து அவனோட குட்டி பெட்டுக்கில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே படுக்கிறீங்களா?
இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடி அப்படின்னு உங்கள் செஸ்ட்டை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆமாம், இப்போது அதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் அங்கே மவுத் வைக்கிறாரு. அப்புறம் என்ன சும்மா விடுவாரா? அப்படி தான் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ லைக் இட். அப்புறம் எந்த கான்ட்ரவர்சிஸும் எதுவும் வேணாம். இந்த ஏஜ் கேப்பு, இவ்வளோ ஏஜா, இந்த மாதிரி பேபி இருக்கா, லைக் பெரிய பேபி இருக்குது, இதெல்லாம் எதுவும் வேணாம். ஜஸ்ட்டு ஸ்டோரி தான். ஜஸ்ட் அதே மாதிரி பாருங்கள். நான் வந்து ரொம்ப மோசமாலாம் எதுவும் பேசலை. ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து நினைக்கலாம், ஏஜ் கேப் இருக்குது, இவ்வளோ பெரிய பேபி இருக்குது, வயன் இப்படி அப்படி நிறைய ஏதாவது சொல்லலாம். அதனால தான் என்னோடய சைட் ஆஃப் திங்கை வந்து நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஸ்டோரி தான். ஸ்டோரி மாதிரியே பாருங்கள். ஓகேடா, பாய் ஆல். ஹாப்பியாக இருங்க.